என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க கதைக்குள்ள போலாம். செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்த இளவழகன் அந்த விளம்பரத்தை பார்த்து கோபம் கொண்டு தாத்தா என்று உரக்க கத்தினான். மாடி இறங்கி கம்பீரமாக வந்த தாத்தா தண்டபாணி, என்னப்பா ஏன் இப்படி கத்துற என்று கேட்டார். தாத்தா, உங்க கையி காலு உடம்பு எல்லாம் 30 வயசு இளைஞன் மாதிரி ஆரோக்கியமா தானே இருக்கு. தன் கால் கைகளை நீட்டியும் ஆட்டியும் பார்த்து பெருமைப்பட்டு கொண்டவர். ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல தாத்தா. அப்புறம் ஏன் 80 வயசு முதியவரை பார்த்து கொள்ள மிகவும் பொறுப்பான பொறுமையான இளம் பெண்கள் தேவை. ஊதியம் 30,000, வயது வரம்பு 25 to 30ன்னு விளம்பரப்படுத்திட்டு நம்ம வீட்டு முகவரியையும் கொடுத்திருக்கீங்க. எல்லாம் காரணமா தான்ப்பா. அதுதான் என்ன காரணம்? உங்களை இந்த வீட்டுல பாத்துக்க ஆள் இல்லாமல் ஆயிருக்கு. நீங்களே 10 பேரை தன்னந்தனியா பாத்துப்பீங்க. ஆனாலும் சமையலுக்கு சேது, உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்க பரமும், கால் அமுக்கி விட 2 பேரு, கூப்பிட்ட இடத்துல வந்து நிக்க 4 பேருன்னு வேலைக்காரங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு இங்க என்ன குறைன்னு சொல்லி இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்தீங்க? யார கேட்டுட்டு கொடுத்தீங்க? இந்த விளம்பரம் எனக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது. அது எனக்கு தெரியுதே. அதனால தானே கேக்குறேன். இதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? அழகா, காலா காலத்துல நீ ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் ஏன் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுக்க போறேன்? உனக்கு 31 வயசு ஆகுது. ஆனா இப்ப கூட எவ்வளோ எல்லாம் யாருக்கோ எல்லாம் செஞ்ச துரோகத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு துணையே வேண்டான்னு சொல்லி இப்படி தன்னந்தனியா வாழ்ந்தா என்ன அர்த்தம்? உன்னுடைய வயசும் இளமையும் ஓடி போயிட்டே இருக்கு. அது உனக்கு நினைவிருக்கா? காலா காலத்துல கல்யாணம் பண்ணி காட்டி தள்ளாத வயசுல உனக்கு எந்த துணையும் இருக்காது. ஏன், உங்களுக்கு துணையா நான் இருக்கேன்ல? ஆமாப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால, எனக்கு ஒரு மகன் பிறந்ததால பேருன்னு சொல்லி நீ இப்ப எனக்கு துணைக்கு இருக்க. நீ கல்யாணமே வேண்டான்னு சொன்னா என் வயசுல நீ இருக்கும்போது உன்னை பாத்துக்க ஒரு பேரனோ பேத்தியோ யாராவது இருப்பாங்களா? தாத்தா, நீங்க தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? பாட்டியை நீங்க இழக்கும் போது உங்களுக்கு வயசு 35. உங்களுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி உங்க அப்பா அம்மா நினைச்சதாலதான் உங்களுக்கு 2வது கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு? வந்தவங்க அப்பாவை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு நீங்க விவாகரத்து கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. நீங்களே தனியா அப்பாவையும் வளர்த்தீங்க. அப்பா கதையும் அதேதான். வந்த சித்தி என்ன துன்புறுத்த ஆரம்பிச்சதும் கோபத்துல அப்பா அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்க முயற்சி பண்ணும் போதுதான் அந்த பொம்பளை போறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா. அது தெரியாம அப்பா அதை சாப்பிட்டுட்டாரு. நீங்களும் நானும் அதே சாப்பாடதான் சாப்பிட்டு இருக்கணும். ஆனா அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாம இருந்ததால நான் பிரெட் போதும்னு சொல்லிட்டேன். நீங்களும் பிரெட்டையே சாப்பிட்டுட்டு சமைச்சு வச்ச சாப்பாட சாப்பிடல. ஆனா அதை சாப்பிட்ட அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அந்த பொம்பளைய பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சோம். இதே மாதிரியான சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்ச இன்னும் 4-5 பேருடைய வாழ்க்கையில நடந்தது எனக்கு தெரியும். அதுக்காக எல்லா பெண்களும் கெட்டவங்கன்னு நான் நினைக்கல. ஆனா என்னுடைய அனுபவம் அப்படித்தானே இருக்குது தாத்தா. இளவழகா, நீ சொன்னதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கும் சரி உங்க அப்பாவுக்கும் சரி 2வது மனைவியா வந்தவங்க தான் கெட்டவங்களா இருந்தாங்களே தவிர முதல் மனைவி கெட்டவளா இருக்கல. உன்ன 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லலப்பா, கல்யாணம் தான் பண்ணிக்க சொன்னேன். தாத்தா, உங்களுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி 2வதா வந்தவங்க மட்டும் கெட்டவங்களா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? சூழ்நிலை அவங்கள கெட்டவங்களா மாற வச்சிருக்கு. அப்படி பார்த்தா எல்லா பெண்களும் இப்படிதான் இருப்பாங்களோ, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழல் வரும்போது அவங்க மாறிடுவாங்களோன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எந்த பொண்ணை பார்த்தாலும் ஏன் மனசுல உருவாகுது. தேவையில்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ எப்ப மாறுவான்னு நினைச்சு அவளையும் நிம்மதியா வாழ விடாம நானும் நிம்மதியா இல்லாம அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அதை விட நான் தனியாவே இருந்துடுறேன் தாத்தா. அதுல கூட ஆபத்து நிறைய இருக்குதுப்பா. அதையே உனக்கு புரியல? எனக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான், அது உனக்கு தெரியும். ஆனா அவனை மாதிரி ஒரு அயோக்கியனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. எனக்கும் அவனுக்கும் சரி சமமா தான் எங்க அப்பா சொத்துக்களை பிரிச்சு கொடுத்தாரு. ஆனா அவன் சொத்துக்களை எல்லாம் ஊதாரித்தனமா அழிச்சிட்டு என்னுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னையே கொல்ல முயற்சி பண்ணான். ஆனா நான் தப்பிச்சிட்டேன்.
போலீஸ் அவனை கைது பண்ணிடுச்சு. தண்டனை முடிஞ்சு ஊருக்கு வந்த பிறகு கூட அவனுடைய கெட்ட புத்தி மாறல. உன்னையும் என்னையும் அழிச்சுட்டா இந்த சொத்தெல்லாம் அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும்னு நினைச்சு அதுக்கான சதி திட்டத்தை அவன் இப்பவும் தீட்டிட்டு தான் இருக்கான். அப்படி அவன் தீட்டுற சதி திட்டங்கள்ல ஒண்ணு உன்னுடைய கல்யாணம். அவன் விரும்புற ஒரு பொண்ணு, அதாவது அவனுடைய பேத்திகள்ல யாராவது ஒருத்தி உனக்கு மனைவி ஆயிட்டா அவங்க மூலமா சொத்துக்களை அபகரிக்க காய்களை நகர்த்திட்டு இருக்கான். எந்த பொண்ணை பார்த்தும் நீ மயங்காம இருக்கலாம், ஆனா சூழ்ச்சியால எதையும் சாதிக்க முடியும். அதுவும் ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். நீ செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி உனக்கு மனைவி ஆக முடியும். அதை நீ மறக்க வேண்டாம். உன்னுடைய மனைவின்ற இடம் காலியா இருக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஆபத்து தான். நான் தினம் தினம் அதை நினைச்சு பயந்துட்டே இருக்கேன். என் உயிர் போனா பரவாயில்ல, நீ சின்ன பையன், வாழ வேண்டியவன். உன் உயிர் போறத என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்றத மட்டும் நீ கேளு, எல்லாம் நன்மையா முடியும். இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு என்னுடைய தம்பி சுப்பிரமணியம் கூட அவனுடைய பேத்திகள்ல யாரையாவது ரெடி பண்ணி அனுப்பதான் செய்வான். அவங்க நம்ம கட்டுப்பாடுல இருக்கும் போது அது நமக்கு பாதுகாப்பு தானே. அவனுடைய பேத்திங்களை நம்மளால அடையாளம் காணவும் முடியும், சுலபமா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியும். இல்ல தாத்தா, எனக்கு இதுல எந்த உடன்பாடும் இல்ல. எந்த ஒரு பொண்ணையும் மனைவியா பார்க்க என்னால முடியாது. சரி, அது அப்படியே இருந்துட்டு போட்டும். வந்து வேலை பாக்குற பொண்ணுங்கள்ல ஏதாவது ஒரு பொண்ணு உன்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை தொடாமலா இருக்க போறா? அப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்காமலா போகும்? தாத்தா, நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத நீ கேளுப்பா. நீ இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். பொண்ணுங்க வந்து இங்க வேலை பார்க்கட்டும். உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம். இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். தாத்தாவிடம் பேசி பலனில்லை என்பதால் இளவழகன் அமைதியானான். பன்முக நிறுவனத்தை வழி நடத்தினாலும் அவனது தாத்தாவை மட்டும் அவனால் சமாளிக்க முடிவதே இல்லை. தாத்தா புத்திசாலி மட்டுமல்ல, தந்திரசாலியும் கூட. அதனால்தான் அவரது தம்பி சுப்பிரமணியத்தால் இன்றளவும் அவரையோ தன்னையோ நெருங்க முடியவில்லை என்று அவனும் அறிவான். ஆனால் இப்போது தாத்தா மனதில் ஏதோ ஒரு கவலை. அவரது காலம் முடிந்தால் தனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் அவரை வாட்டி வதைக்கிறது. ஏதோ செய்துவிட்டு போகட்டும் என்று நினைத்தவன் எழுந்து மாடி ஏறி செல்ல, அவனது வாட்ட சாட்டமான கம்பீரமான உடலை கண்டு பெருமிதம் கொண்ட தாத்தா, உடம்ப உருக்கு மாதிரி வச்சுக்கிட்டு எந்த பொண்ணையும் ஏறிட்டு பார்க்காம கல்யாணமே வேண்டான்னு சொன்னா சரியா? நீ இப்ப மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா பேரா. கிழவை ஏதாவது செஞ்சுட்டு போட்டும். தாலி கட்ட போறவன் நான் தானே, நான் கட்டணும்ல. அப்படிதானே நினைக்கிற? உன்னை வலையில சிக்க வைக்க ஒருத்தி இந்த பூமியில பிறக்காமலா இருந்திருப்பா? கூடிய சீக்கிரமே அவளை நாம சந்திக்க போறோம். தனக்குள் கூறிக்கொண்ட தாத்தா தான் கொடுத்த விளம்பரத்திற்கு ஏதும் பலன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு அவர் காத்திருக்க, மாலை ஆவதற்குள் 50க்கும் மேற்பட்ட அழைப்புகள் அவரை தேடி வந்துவிட்டன. 2 நாட்கள் கழித்து தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்த அனைவரிடமும் கூறியவர் மறுநாளும் அதற்கடுத்த நாளும் அந்த அழைப்புகளையும் பார்த்த பிறகு அனைவரையும் இன்று நேர்முக தேர்வுக்கு அழைத்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்காக வந்திருக்கிறார்கள். வந்தவர்களை ஒவ்வொருவராக அழைத்து பேச முடியுமா என்ன? அதனால் அவர்களது படிப்பை பார்த்து பட்டதாரிகளை மட்டும் தேர்வு செய்தார். இப்போது 100 பேர் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எழுத்து தேர்வை வைத்து அதில் சிலரை தேர்வு செய்தார். 50 பேர் கூட தேரவில்லை. அதிலிருந்து 10 பேரை தேர்வு செய்தவர் அவர்களை வேலைக்கு வைத்துக் கொண்டார். இதுல ரொம்ப நல்லா வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உண்டு என்று அவர் கூற அவர்களுக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, நாளையில இருந்துதான் வேலை ஆரம்பமாகும். என்ன வேலைன்னு என்னுடைய பேர ஆபீஸ்ல இருந்து வந்த பிறகு உங்களுக்கு சொல்லுவான். அது வரைக்கும் நீங்க இங்க வேலை பாக்குறவங்க தங்குற வீட்டுல போய் தங்கிக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ரூம் இருக்கும் என்று கூறியவர் வேலையாட்களில் ஒருவரை அழைத்து, இவங்களுக்கு வீட்டை காட்டுப்பா என்று கூறிய பிறகு காலார தோட்டத்தில் நடக்கலாம் என்று நினைத்து வெளியே வரும்போது, யார் மானி என்று உறக்க வாட்ச்மேன் கேட்பது தாத்தா செவியை எட்டியது. இங்க ஒரு வயசானவரை பார்த்துக்க ஆள் தேவைன்னு விளம்பரம் பார்த்தேன். போன் பண்ணும்போது இன்னைக்கு வர சொல்லி இருந்தாங்க. அழகான இனிமையான அந்த பெண் குரல் தாத்தாவை கவர்ந்தது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆளெல்லாம் எடுத்தாச்சு, நீ கிளம்புமா வாட்ச்மேன் கடுமையாக கூற,
இல்ல, நான் பெரியவரை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த பெண்ணை பேச விடாமல் அதுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல. உன்னோட மூஞ்சிக்கு ஏத்த வேலை இங்க எதுவும் இல்ல, கிளம்பு கிளம்பு கடுமையாக வாட்ச்மேன் கூற, குமாரசாமி அந்த பொண்ணை உள்ள அனுப்புங்க தாத்தா சத்தமாக கூற, சரி சார் என்ற வாட்ச்மேன் வாசலை திறந்துவிட உள்ளே நுழைந்த அந்த பெண்ணை கண்ட தாத்தாவுக்கு வாட்ச்மேன் ஏன் இவ்வளவு கடுமையாக பேசினார் என்பது புரிந்தது. அந்த பெண்ணின் முகம் ஏதோ தீயில் கருகியது போன்று இருக்கிறது. அவள் தயங்கி தயங்கிதான் தாத்தா முன் வந்து நின்றாள். யார் மன்னி? சார், என் பேரு கனியா. நான் MBA முடிச்சிருக்கேன். ஆனா இந்த முகத்தோட வேலை தேடுனா யாரும் வேலை கொடுக்கல. நீங்களாவது பெரிய மனசு பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். என்னை பார்க்க அருவருப்பா இருக்குன்னா என்னை வீட்டுக்குள்ள வேலைக்கு எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். எங்க தோட்ட வேலை ஏதாவது இருந்தா கொடுத்தா போதும். யார் கண்ணிலையும் படாம என்னுடைய வேலையை பாக்குறேன். சம்பளம் கூட எதுவும் தர வேண்டாம். சாப்பாடும் தங்க வசதியும் இருந்தா மட்டும் போதும் கெஞ்சுவது போல் அவள் கூற, உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல சார், நான் ஒரு அனாதை. உன்னுடைய முகம் தாத்தா இழுக்க, இது ஒரு விபத்து. அவள் அதை பற்றி கூற விரும்பவில்லை என்று புரிந்து கொண்ட தாத்தா அந்த பேச்சை அப்படியே விட்டுவிட்டு, சரிம்மா, நீ சொன்ன மாதிரி உனக்கு தோட்டத்திலேயே வேலை போட்டு கொடுக்கறேன். உன்னுடைய வேலையை பொறுத்து உனக்கு கண்டிப்பா சம்பளம் உண்டு. உன்னை பார்க்க அருவருப்பா இருக்கிறதால தோட்ட வேலையை உனக்கு கொடுத்தேன்னு தப்பா எல்லாம் நினைக்காதம்மா. இந்த அழகான பூக்களை பார்த்து உன்னுடைய மனசு ஆறுதல் அடையும்னா எனக்கு மகிழ்ச்சி தான். அங்க வேலையும் கம்மியா தான் இருக்கும். உன்னை அதிகம் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் தோட்ட வேலையை உனக்கு கொடுத்தேன். தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த முதியவரை, ஐயா இங்க கொஞ்சம் வாங்க என்று அழைத்தார் தாத்தா. அந்த முதியவரும் மெல்ல நடந்து தாத்தா முன் வந்து நிற்க, இந்த பொண்ணை உங்க உதவிக்கு வச்சுக்கங்க என்றார். சரிங்க என்ற முதியவர், நாளையிலிருந்து என் கூட வேலை பாருமா. காலையில 6 மணிக்கு நீ தோட்டத்தில் இருக்கணும். தோட்டத்தில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும், களைகளை பறிக்கணும். இப்படி கொஞ்சம் வேலைதான் இருக்கும் தோட்டத்துல. என் கூட சேர்ந்து செஞ்சா போதும் என்று கூற, சரிங்க என்றாள் கனியா. அவர் சொன்னதை கேட்டல்லம்மா, இன்னைக்கு உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. நீயும் வேலையாட்கள் தங்குற வீட்டுல போய் தங்கிக்கம்மா. ஐயா, இந்த பொண்ணுக்கு வீட்டை காட்டுங்க, அப்புறம் நல்ல ஒரு ரூமா பார்த்து தங்குறதுக்கு கொடுங்க என்று தாத்தா கூற, சரியா என்ற பெரியவர் கனியாவை அழைத்துக் கொண்டு வேலையாட்கள் தங்கும் வீட்டிற்கு வந்தார். அவளை கண்டதும் இப்போது தேர்வான 10 பெண்களும் ஏளனமாக பார்த்து சிரித்தனர். என்ன பெரியவரே, இது யாரு? உங்க பேத்தியா? ஏதோ அறகுறையா பிறந்தவ மாதிரி இருக்கா? ஒரு பெண் கேலி செய்ய, இது என்னுடைய பேத்தி இல்லம்மா, உங்களை மாதிரியே பெரிய ஐயா இந்த பொண்ணையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. என்ன, இவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரா? அனைவரும் ஒரே குரலில் கேட்டனர். ஆமாம்மா, ஆனா உங்களை மாதிரி வேலை கிடையாது. எனக்கு ஒத்தாசையா தோட்ட வேலை கொடுத்திருக்காரு. தோட்ட வேலையா இருந்தாலும் இந்த மூஞ்சிய வச்சிட்டு இருக்கிற இவளுக்கு எப்படி வேலை போட்டு கொடுத்தாரு? தினைக்கும் காலையில எந்திரிச்சு இவ மூஞ்சில முழிக்கணுமே, விளங்கிடும். கோபமாக கூறிய அந்த பெண் கனியாவை ஏற இறங்க பார்த்தபடி, ஏய், காலங்காத்தால எங்க முன்னாடி பேய் மாதிரி வந்து நின்னு எங்களை பயமுறுத்த கூடாது. நாங்க பெரியவர் வீட்டுக்கு போன பிறகுதான் நீ ரூமை விட்டு வெளியே வரணும் என்று கூற, அது முடியாதுங்க. நான் 5 மணிக்கு எழுந்தாதான் தோட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு நீர் பாய்ச்ச முடியும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, நீ உன் விருப்பம் போல எந்திரிச்சுக்க. ஆனா உன்னுடைய இந்த முகத்தை எங்களுக்கு காட்டாம துப்பட்டாவால உன்னுடைய முகத்தை மூடிட்டே எப்பவும் இரு. ரூமுக்குள்ள இருந்தாலும் வெளியே வேலை செஞ்சாலும் நீ எங்க இருந்தாலும் உன்னுடைய முகத்தை துப்பட்டாவால மூடிக்க. அத மட்டும் நீ சரியா பண்ணு போதும். சரிங்க என்று கூறியவள் முதியவர் காண்பித்த அறைக்குள் சென்று மறைந்தாள். பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.